कल्पान्तरुद्राय वीररुद्राय रुद्ररुद्राय घोररुद्राय अघोररुद्राय मात्राण्डरुद्राय अण्डरुद्राय ब्रह्माण्डरुद्राय खण्डरुद्राय प्रचण्डरुद्राय दण्डरुद्राय सूररुद्राय वीररुद्राय भवरुद्राय भीमरुद्राय अतलरुद्राय वितलरुद्राय सुतलरुद्राय महातलरुद्राय सजातलरुद्राय जलातलरुद्राय पातालरुद्राय नमो नमः। ओम शिवोऽहम् ओम शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम्। ओम शिवोऽहम् ओम शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम्। वीरभद्राय अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करा। ओम शिवोऽहम् ओम शिवोऽहम् रुद्रनामं भजेऽहम् भजेऽहम्। हर 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 महादेव। नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय। नमः शिवाय ओम नमः शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय। ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹரவும் நம சிவாய। அனலே நமः சிவாயம் அழலே நமः சிவாயம் கனலே நமः சிவாயம் காற்றே நமः சிவாயம்। புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவவும் நம சிவாய கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹரவும் நம சிவாய। புனலே நமः சிவாயம் பொருளே நமः சிவாயம் புகழே நமः சிவாயம் புனிதம் நமः சிவாயம்। நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய। நமः சிவாய ஓம் நமः சிவாய நமः சிவாய ஓம் நமः சிவாய। சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி சிவவும் நம சிவாய தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி ஹரவும் நம சிவாய। வேதம் நமः சிவாயம் நாதம் நமः சிவாயம் பூதம் நமः சிவாயம் போதம் நமः சிவாயம்। மணிபூரகமாய் சூற்றுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி சிவவும் நம சிவாய மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி ஹரவும் நம சிவாய। அன்பே நமः சிவாயம் மணியே நமः சிவாயம் அன்பே நமः சிவாயம் அறிவே நமः சிவாயம்। நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய। நமः சிவாய ஓம் நமः சிவாய நமः சிவாய ஓம் நமः சிவாய।
நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. ஹரவோம் நம சிவாய. அருளே நம சிவாயம், அழகே நம சிவாயம், இருளே நம சிவாயம், இனிமை நம சிவாயம். சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி. சிவவோம் நம சிவாய. பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி. ஹரவோம் நம சிவாய. குருவே நம சிவாயம், உயிரே நம சிவாயம், அருவே நம சிவாயம், அகிலம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 அன்னை உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி. சிவவோம் நம சிவாய. சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோணாச்சலனே போற்றி. ஹரவோம் நம சிவாய. ஆதியும் நம சிவாயம், அந்தமும் நம சிவாயம், ஜோதியும் நம சிவாயம், சுந்தர நம சிவாயம். சூரியன் சந்திரன் அஷ்டவசுக்கள் தொழுதிடும் நாதா போற்றி. சிவவோம் நம சிவாய. சுந்தரி உண்ணாமுலையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி. ஹரவோம் நம சிவாய. சம்புவும் நம சிவாயம், சத்குரு நம சிவாயம், அம்பிகை நம சிவாயம், ஆகமம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 எட்டா நிலையில் நெட்டா எழுந்த ஏகலிங்கனே போற்றி. சிவவோம் நம சிவாய. பற்றாயிருந்து பற்றும் எவர்க்கும் பாதை காட்டுவாய் போற்றி. ஹரவோம் நம சிவாய. கதிரும் நம சிவாயம், சுடரும் நம சிவாயம், புதிரும் நம சிவாயம், புவனம் நம சிவாயம். ஜோதி பிழம்பின் சுடரில் கனிந்த அண்ணாமலையே போற்றி. சிவவோம் நம சிவாய. ஆதி பிழம்பில் ஆலயம் கொண்ட அடி அண்ணாமலை போற்றி. ஹரவோம் நம சிவாய. குளிரே நம சிவாயம், முகிலும் நம சிவாயம், கனியும் நம சிவாயம், பருவம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 குமர குருவான குஹனே பணிந்த குருலிங்கேசா போற்றி. சிவவோம் நம சிவாய. இமயமலை மீது வாசம் புரியும் அமரோர் அரசே போற்றி. ஹரவோம் நம சிவாய. மண்ணும் நம சிவாயம், மரமும் நம சிவாயம், விண்ணும் நம சிவாயம், விளைவும் நம சிவாயம். மணிமயமாகிய மந்திரமலையில் சுந்தரமானாய் போற்றி. சிவவோம் நம சிவாய. அணியாபரணம் பல வகை சூடும் அருணாச்சலனே போற்றி. ஹரவோம் நம சிவாய. மலையே நம சிவாயம், மலரே நம சிவாயம், சிலையே நம சிவாயம், சிகரம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய.
கம்பத்திளையான் குகனை கண்ணில் படைத்த சிவனே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. நம்பிய நெஞ்சில் நலமே அடிக்கும் நாகாபரணா போற்றி. ஹர ஓம் நம சிவாய. திருவே நம சிவாயம், தெளிவே நம சிவாயம், கருவே நம சிவாயம், கனிவே நம சிவாயம். அருணை நகரச் சிகரம் விரிந்த அக்னிலிங்கனே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. கருணை வேண்டி காலடி பணிந்து சரணம் செய்தோம் போற்றி. ஹர ஓம் நம சிவாய. பெண்ணும் நம சிவாயம், ஆணும் நம சிவாயம், எண்ணம் நம சிவாயம், ஏகம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 மூன்று மூர்த்திகளின் வடிவாய் எழுந்த முக்கண் அரசே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. தோன்றி வளர்ந்து துலங்கிடும் கதிரே சூலநாதனே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. ஒளியே நம சிவாயம், உணர்வே நம சிவாயம், வெளியே நம சிவாயம், திசையே நம சிவாயம். மோன வடிவாகி மோகனம் காட்டும் மூர்த்திலிங்கனே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. ஞானம் வழங்கி நற்கதி அருளும் நந்தி வாகனா போற்றி. ஹர ஓம் நம சிவாய. ராகம் நம சிவாயம், ரகசியம் நம சிவாயம், யோகம் நம சிவாயம், யாகம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 அர்த்தநாரியாய் வித்தகம் செய்யும் அருணாச்சலனே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. நர்த்தனம் தாண்டவம் நாடகமாடும் நாகநாதனே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. அதிர்வும் நம சிவாயம், அசைவும் நம சிவாயம், நிலையும் நம சிவாயம், நிறைவும் நம சிவாயம். ரமண முனிக்கு ரகசியம் சொன்ன ராஜலிங்கனே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. இமையோர் தலைவன் பதவியும் வழங்கும் ஈச மகேசா போற்றி. ஹர ஓம் நம சிவாய. கோடையும் நம சிவாயம், கொண்டலும் நம சிவாயம், வாடையும் நம சிவாயம், தென்றலும் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 பரணி தீபமாய் தரணியில் ஒளிரும் பரமேஸ்வரனே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. ஹர ஹர என்றால் வரமழை பொழியும் ஆதிலிங்கரே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. சித்தியும் நம சிவாயம், முக்தியும் நம சிவாயம், பக்தியும் நம சிவாயம், சக்தியும் நம சிவாயம். கார்த்திகை திருநாள் உற்சவம் காணும் தீபச் சுடரே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. தீர்த்தம் யாவிலும் நீராடிடுவாய் அருணாச்சலனே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. நிலவே நம சிவாயம், நிஜமே நம சிவாயம், கலையே நம சிவாயம், நினைவே நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய.
நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. சுற்றிட சுற்றிட வெற்றிகள் வழங்கும் சோணாச்சலனே போற்றி. சிவவும் நம சிவாய. பொற்சபை தன்னில் அற்புத நடனம் புரியும் பரமே போற்றி. பரவும் நம சிவாய. லிங்கம் நம சிவாயம், லீலையும் நம சிவாயம், கங்கையும் நம சிவாயம், கருணையும் நம சிவாயம். சோனை நதி தீரம் கோயில் கொண்ட அருணாச்சலனே போற்றி. சிவவும் நம சிவாய. வானவெளிதனை கோலையில் நிறைந்தாய் போற்றி. ஹரவும் நம சிவாய. செல்வம் நம சிவாயம், சீரும் நம சிவாயம், வில்வம் நம சிவாயம், வேஷம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. ஆதிரை அழகா உடை மேலே அமரும் தலைவா போற்றி. சிவவும் நம சிவாய. வேதியர் போற்றும் வெஞ்சடை இறைவா வேதப் பொருளே போற்றி. ஹரவும் நம சிவாய. முதலும் நம சிவாயம், முடிவும் நம சிவாயம், இடையும் நம சிவாயம், விடையும் நம சிவாயம். நாகமுடியுடன் யோகம் புரியும் நாகேஸ்வரனே போற்றி. சிவவும் நம சிவாய. வேக நடுவிலே திருநீரணியும் அருணேஸ்வரனே போற்றி. ஹரவும் நம சிவாய. அம்மையும் நம சிவாயம், அப்பனும் நம சிவாயம், நன்மையும் நம சிவாயம், நாதனும் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. அடிமுடி இல்லா ஆனந்த வடிவே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. அம்மையப்பனாய் அகிலம் காக்கும் அமுதீஸ்வரனே போற்றி. ஹரவும் நம சிவாய. அதுவும் நம சிவாயம், இதுவும் நம சிவாயம், எதுவும் நம சிவாயம், எதிலும் நம சிவாயம். விடயாம் காளை வாகனம் ஏறி வெண்ணில் வருவாய் போற்றி. சிவவும் நம சிவாய. வேண்டிய கணமே எண்ணிய கணமே கண்ணில் தெரிவாய் போற்றி. ஹரவும் நம சிவாய. சூலம் நம சிவாயம், சுகமே நம சிவாயம், நீலம் நம சிவாயம், நித்தியம் நம சிவாயம்.
மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய மண்ணின் மைந்தன் நம்மோடு வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்கின்ற முகமாகவும் அவர்களை பெருமைப்படுத்துகின்ற முகமாகவும் அவர்களை பாராட்டுகின்ற விதமாகவும் இந்த திருவிழா நல்ல நாளில் நிகழ்ச்சியை துவங்க இருக்கின்றோம். முதலாவதாக திருவிளக்கினை மாண்புமிகு சென்னை மதுரை கிளையினுடைய நீதியரசர் மாண்புமிகு விக்டோரியா கௌரி அவர்கள் குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை துவங்க உள்ளார்கள். அன்னார் அவர்களை குத்துவிளக்கு ஏற்றும்படி மிக்க பணியோடு வேண்டுகின்றோம். சிவசக்தி திருக்கோயில் ஒன்றாம் திருவிழா நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்து இருக்கிறது. திருக்கோடியேற்றும் நிகழ்ச்சி அருமையான முறையில் நடைபெற்றது. காலை மாநாட்டு மேடை புத்துணர்வு ஏற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைத்த திருமதி மாண்புமிகு நீதியரசர் திருமதி எல் விக்டோரியா கௌரி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அவர்களை திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். மற்றபடியாக ஆன்மீக உரையாற்றம் இருக்கும் ஸ்ரீமத் சுவாமி சைதானந்தஜி மகராஜ் சுவாமிகள் தலைவர்
விவேகானந்தா சிரமம் வெள்ளிமலை அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக வரவேற்றுக் கொள்கிறோம். மற்றபடியாக ஸ்ரீ குரு சிவசுந்தர சுவாமிகள் நிறுவன அன்பாலயம் சுவாமி தொகுப்பு அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் மேன்மிகு திரு டாக்டர் வி நாராயணன் அவர்கள் தலைவர் விண்வெளி ஆராய்ச்சித்துறை இந்திய அரசாங்கம் நமது மண்ணின் மைந்தர் அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வருகின்றிருக்கும் திரு பிரபாஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்து சமய தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் கன்னியாகுமரி மாவட்டம் அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்தபடியாக முன்னிலை வைக்க வருகின்றிருக்கும் திரு என் காமராஜ் அவர்கள் தலைவர் தென்குமரி கல்விக் கழகம் கன்னியாகுமரி மாவட்டம் அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். திரு எஸ் சிதம்பரநாதன் எம்ஏ அவர்கள் தாளாளர் உதயா சன் பொறியியல் கல்லூரிகள் அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். திரு ஆசிரியர் ராம்சி நல்லத்தம்பி அவர்கள் கூட்டாளி மூடு பயன்படும் அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். முனைவர் டாக்டர் மகேஸ்வரன் அவர்கள் முதல்வர் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரி சிங்கானமலை அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். திரு ஏ ரத்னபாண்டியன் டிசி அவர்கள் பொதுச் செயலாளர் கைதவ சேவா சங்கம் அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். திரு டாக்டர் ஆர் அருள்கண்ணன் அவர்கள் தலைவர் ரோஜாவரம் கல்வி குழுமம் நாகர்கோவில் அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். திரு டாக்டர் ஆர் பாரத் எம்பி அவர்கள் தலைமை மருத்துவர் ஆரம்ப சுகாதார நிலையம் திருவிதாங்கூர் அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். திரு டாக்டர் டி கிருஷ்ணசுவாமி எம்பி பிஹெச்டி அவர்கள் நிறுவனர் அருணாச்சலா கல்வி குழுமம் வெள்ளிச்சந்தை அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். முனைவர் திருமதி எம் சங்கரி அவர்கள் முதல்வர் லட்சுமிபுரம் கலை அறிவியல் கல்லூரி லட்சுமிபுரம் அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். டாக்டர் அனிதா பத்மராம் அவர்கள் உதவி மருத்துவ அலுவலர் ஆரம்ப சுகாதார நிலையம் வெள்ளிச்சந்தை அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். திரு என் ராமச்சந்திரன் அவர்கள் அமிர்தா இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் சென்னை தமிழ்நாடு அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். திரு டி பால்ராஜ் பிஏ எல்எல்பி அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணா பவுண்டேஷன் நாகர்கோவில் அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். திரு பி சுரேஷ் பாபு அவர்கள் ஸ்ரீரடி சாய்பாபா கல்வி அறக்கட்டளை கூட்டமங்கலம் அவர்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு வருகின்றிருக்கும் அனைத்து பக்த பெருமக்களையும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஒவ்வொரு பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று எனது வரவேற்புரை முடிக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியின் துவக்கமாக சுவாமிஜி மதுரானந்தஜி மகாராஜ் சைதன்யானந்தஜி மகாராஜ் சுவாமிகள் தலைவர் விவேகானந்தா ஆசிரமம் வெள்ளிமலை அவர்கள் ஆசிரியரை வழங்குவார்கள். ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे நமः. அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல நாளிலே நம்முடைய திருவிழா துவங்குகின்ற இந்த நாளிலே கொடியேற்றம் பார்த்து நாம் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே நமக்கு சிறப்பு சேர்க்கும் வகையாக இஸ்ரோவுடைய தலைவர் இங்கே வந்திருக்கிறார். உண்மையிலேயே நம்முடைய விண்வெளி ஆராய்ச்சி எல்லா நாட்டையும் பிரமிக்க வைக்கின்றது. நாம முதல்ல அணுகுண்டு வெடிச்சப்பவே சிறப்பு என்னன்னா அமெரிக்கா நாசாவுக்கு தெரியாமலே வெடிச்சோம். அந்த அளவுக்கு நம்முடைய விஞ்ஞானிகள் சிறப்பு வாய்ந்தவர்கள். அதுக்கு பிறகு நம்ம சந்திரயான் அனுப்பிட்டோம். அதோட உலகத்திலேயே மிக குறைந்த செலவுல செயற்கைக்கோள்களை எல்லாம் அனுப்புறது அப்படிங்கிறது நம்ம சாதிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையிலே இன்று நம்முடைய மாண்புமிகு அப்துல் கலாம் அவர்கள் அதன் பிறகு நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவே மாண்புமிகு சிவன் அவர்கள் இப்போ நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த மாண்புமிகு நாராயணன் அவர்கள் நமக்கு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு நேரம் அவர் இருக்கிறாரு, அவருக்கு நிறைய வேலை இருக்கும். அதனால அதுபோக நம்முடைய நீதியரசர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவங்களும் நம்முடைய மண்ணின் மைந்தர் தான். மதுரையில் இருந்தாலும் அவங்க மண்ணின் மைந்தர் தான். இவங்கெல்லாம் இருக்கும்போது
நான் நிறைய பேசுனேன்னா அது அதிக பிரசிக்கிறது ஆயிடும். இன்னொன்று எனக்கும் நான் 8 மணிக்கு தொடர்பும் 8:30 கிளம்பிடலான்னு தான் வந்தேன். அதனால நான் உடனே கிளம்பணும். எனக்கு இப்போ சின்ன வேலைகள் இருக்கு. 8 மணிக்கு கணக்கு பண்ணி நான் வேற சில ஏற்பாடுகளுக்கு சொல்லிட்டேன். அதனால எல்லோரும் மன்னிக்கணும். நான் உடனே கிளம்ப வேண்டியிருக்கும். இங்கே வருகிறதற்கு நடுவருக்கும் இந்த ஊரை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறைவன் அருளால இறைவன் ஆசி புரியவும் எல்லோரும் ஆனந்தமான வளமான ஆரோக்கியமான வாழ்வாழவும் இருவர்களை பிரார்த்திக்கிறேன். அதோடு நம்முடைய பாரத நாடு உலகின் குருவாக விளங்குவதற்கு இறைவன் அருள் புரிய பிரார்த்திக்கிறேன். நாம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திப்போம். விரைவில் பாரதம் உலகிற்கு வழிகாட்ட வேண்டும். அதற்கு இது போன்ற விஞ்ஞானிகள் எல்லாம் மிக சிறப்பாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். இறைவன் அருளால் பாரதம் உலகிற்கு வழிகாட்டும். நான் சொல்லல, விவேகானந்தர் சொல்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார், பாரதனை இழந்து விட்டால் அவள் இந்த உலகிற்கு வழிகாட்டுவார். அது விரைவில் நடப்பதற்கு இறை அருள் புரிய பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையாக காலையில் முன்கூட்டிய வருகை தந்து சிறப்பான ஒரு ஆன்மீக உரையை தந்த சுவாமி சைதன்யானந்த மகராஜ் அவர்களுக்கு ஊர் மக்கள் அனைவர் சார்பாகவும் திருக்கோயில் நிர்வாகம் அவர்களை நன்றி சொல்லி வாழ்த்துகின்றது. தொடர்ந்து காலத்தின் அருமை கருதி ரத்தின சுருக்கமாக நிறுவனர் அன்பாலயம் சாமிதோப்பு அண்ணார் அவர்கள் ஆசிரியரை வழங்குவார். வாழ்வோர்க்கு நோக்கிய கருணை உண்டாம், நோயில்லாதிருந்து வாழ்வார். தாக்கிய வாசகத்தின் தன்மையை நம்புவோர்க்கு வாக்கியவை உண்ட வீடு வந்தவர் வாழ்வாராமே. எங்கும் நிறைந்த ஏக பரம்பொழி பொருளுத்துறைகளை தாழ கிடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்ற தர்மத்துக்கு ஒரு அற்புதத்தை விளைத்த எம்பெருமான் நாராயண வைகுண்டருடைய பொருள் திருவடிகளில் இந்த நல்லோர்கள் இட்ட தர்மம் நாள்தோறும் செழிக்குமடா என்பது போல நல்லவர்களெல்லாம் கூடி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நடுவர்களை அம்மையும் அப்பறமாய் ஒருங்கே இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த சிவசக்தி சன்னிதானத்தில் இன்றைய தொழிற்கொடியேற்று விழாவிலே கலந்து கொண்டமைக்கு பகவானுக்கு நன்றி சொல்லி, அம்மையப்பனுக்கு நன்றி சொல்லி, இந்த அரங்கத்திலே வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக நடுவுக்கரை புண்ணியம் பெற்றிருக்கிறார். முதலில் சிவன் வந்தார், இப்பொழுது நாராயணன் வந்திருக்கிறார். சிவனும் நாராயணனும் சங்கர நாராயணனாக இந்த நடுவுக்கரையிலே விஞ்ஞானம் செழித்து வளரக்கூடிய அந்த விஞ்ஞானிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீர்களே, அது வரைக்கும் நான் என்னடா சிவத்தோடு இருக்கிறேன். மூலம் சிவம், உற்சவமூர்த்தி நாராயணன், சங்கர நாராயணன், இன்று நாராயணனே இங்கு வந்திருக்கிறார். அவருக்கு எல்லோரும் வாழ்த்துக்களை தெரிவிங்கள். ஒரே வேளையில் ஒரே நிலை பயணித்துக் கொண்டிருந்தோம் நாங்கள். ஆனால் இன்று நான் அடிக்கடி மங்கையெல்லாம் சந்திக்கும் போது சொல்றேன், புரிந்தா லா படி, லாவோட நடந்தாத நீதிபதிக்கு உள்ள படிப்பு படிங்க. அப்பதான் உலகத்துல எல்லோரும் வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பான பதவி நீதியரசர் மட்டும்தான். பெண்களுக்கு அது உகந்தது என்று சொல்லுவேன். ஆனால் அந்த வகையில் பெண்மைக்கு பெருமை சேர்த்திருக்கிற மங்கையோடு தகமாக இருக்கிற நம்முடைய நீதியரசருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த நல்லவர்களை எல்லாம் இங்கு அழைத்து பெருமை செய்து கொண்டிருக்கிற நடுவுக்கரை நல்லவர்களை வாழ்வில் தாழ்வில்லாமல் மக்கள் கிளைகளோடு இங்கு வாழ்த்தி வழங்கி அவர்களுக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். சர்வமும் வைகுண்டமயம். ஐயா, ஒரு ஆசிரியை வழங்கிய நம்மோடு எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சாமிதோப்பு பெருமகனார் ஸ்ரீ குரு சிவசுந்தர சுவாமிகள் நிறுவனர் அன்பாலயம் சாமிதோப்பு தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தந்ததுமே மட்டுமல்ல, அகிலத்திரட்டு சத்தங்கத்தை துவங்க வைத்து 3 ஆண்டு காலமாக நிறைவாக இந்த மாவட்டத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தவர் சாமிஜி அவர்களையும் ஊர் மக்கள் அனைவர் சார்பாகவும் திருக்கோயில் நிர்வாகம் வாழ்த்துகின்றது, நன்றியை தெரிவிக்கின்றது. தொடர்ந்து நமது பகுதியினுடைய தியாகத்தோடு வாழ்ந்து தியாக சொல்லாக குமரி மாவட்டத்தினுடைய கூட்டுறவின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற
நெய்யூர் மேற்குக்கரை ராமச்சந்திர நாடார் அவருடைய பேத்தியும் குளச்சல் பத்மநாடார் அவருடைய பேத்தியுமாக இங்கே வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு சென்னை மதுரை கிளையினுடைய உயர் நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு விக்டோரியா கௌரி அவர்கள் நமது சிவசக்தி அம்மையப்பன் ஆலயத்தின் மீது மிகுந்த பற்றுதலும் ஈடுபாடும் கொண்டவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நமது திருக்கோயிலில் வருகை தந்திருக்கின்றார்கள். இன்று பாரத திருநாட்டில் அவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு மணிமண்டலத்தை சூட்டியிருக்கின்றார்கள். எல்லா வல்ல சிவசக்தி அம்மையின் அருளால் கூட இருக்கலாம். இன்னும் நீங்கள் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்று இந்த திருநாளில் எல்லா வல்ல அம்மையப்பன் பத்ரகாளி அம்மையை பிரார்த்தனை செய்து இந்த தருணத்தில் இந்த நிகழ்விலே வந்து கலந்து சிறப்பித்தமைக்காக எங்கள் ஊர் மக்கள் உங்களுடைய வாய்ப்புரையை கேட்பதற்காக ரத்தின சுருக்கமாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருள்மிகு சிவசக்தி திருக்கோயில் நடுவூர்கரையில் இந்த மாபெரும் பங்குனி பெருந்திருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சிறப்பான காலை வேளையிலே காலை திருக்கோடி ஏற்றத்துடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் பூஜ்ய சுவாமிகள் சைதன்யானந்தஜி மகாராஜ் அவர்களே, பூஜ்ய சுவாமிகள் சிவசங்கரன் அவர்களே, நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கும் ISROவின் தலைவர் மேன்மிகு உயர் திரு நாராயணன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களே, வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயத்திற்கு நான் வருவது இது முதல் தடவை அல்ல. இருந்தாலும் இம்முறை கலந்து கொள்வதில் ஒரு விசேஷம். ISROவின் தலைவர் அவர்கள் பொறுப்பேற்று சிறிது நாட்களிலேயே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இசைந்து இங்கே வருகை தந்திருக்கும் போது சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதை என்னுடைய பெரும் மகிழ்ச்சியை நான் தெரிவிப்பதோடு அன்னாருக்கு என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Each soul is potentially divine என்றார் சுவாமி விவேகானந்தர். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆன்மாவானது ஆன்மீக ரீதியாக மிகவும் புனிதமானது என்பது அந்த வார்த்தைகளின் பொருள். ஆன்மீகத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் மிகுந்த தொடர்புகள் உண்டு. எப்படி ஆன்மீகத்தில் நாம் உள்ளொளி பெருக்கி நம்முடைய ஆன்மாவின் வலிமையை உணர்வதற்கான முயற்சியாக உண்மையை நோக்கி தவத்தால் நாம் நகருகின்றோமோ, அதே போல் எக்ஸ்பெரிமெண்டலா ஆராய்ச்சி ரீதியாக உண்மையை கண்டறியும் பாங்கு விஞ்ஞானத்தினுடையது. எனவே ஆன்மீகமும் விஞ்ஞானமும் ஒன்றோடு ஒன்று மிகுந்த தொடர்புடையது. அந்த விதத்திலே இன்றைய நிகழ்ச்சியில் விஞ்ஞானி அவர்கள் ISROவின் தலைவர் அவர்கள் கலந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் ஒரு எழுச்சி மிகுந்த விஷயமாகவும் இளைய தலைமுறையினருக்கு ஒரு உந்து சக்தியாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் ஊக்கமளிக்கக்கூடிய விதத்தில் அவருடைய வருகை அமைந்திருக்கிறது என்பதில் மிக இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கும் உங்களுடைய அன்பிற்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல சிவசக்தி கரையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழும் தந்து நீங்கள் அனைவரும் 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அன்னை சிவசக்தியை இறைஞ்சி உங்களை வாழ்த்தி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லோரும் மகிழ்வாக வாழ
நல்ல ஒரு இந்த திருக்கோயில் முதல் நாள் திருவிழாவில் வாழ்த்துக்களை கூறியமைக்காக மற்றும் வருகை தந்தமைக்காக திருக்கோயில் ஊர் மக்கள் அனைவரும் சார்பாகவும் திருக்கோயில் நிர்வாகம் பாராட்டி அவர்களை வாழ்த்துகின்றனர். भावाय चन्द्रचूडाय निर्गुणाय गुणात्मने कालकालाय रुद्राय नीलग्रीवाय मङ्गलम् वृषभारूढाय भीमाय व्याघ्रचर्माम्बराय च पशूना தொடர்ந்து திருக்கோவிலின் எங்கள் சகோதரராக எங்களோடு எல்லா நிகழ்வுகளிலும் அனைத்து நிகழ்வுகளிலும் இன்று வரை கலந்து எங்களை எல்லாம் மேம்படுத்திக் கொண்டிருக்கின்ற குமரி மாவட்டத்தின் அறங்காவலர் குழு தலைவர் சகோதரர் பிரபாஜி ராமகிருஷ்ணன் அவர்களை சொன்னால் இன்று முழுவதும் சொல்ல வேண்டும். காலத்தில் அனுமதி சகோதரர்கள் ரத்தின சுருக்கமாக நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை மதிப்போடு நாம் வழியனுப்ப வேண்டும். ஆகவே ரத்தின சுருக்கமாக தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் இந்த மேடையில் வர காரணம் என்னுடைய கழக தலைவர், தமிழக முதல்வர், துணைத் தலைவர், துணை முதல்வர் அவருடைய கருத்தின்படி அவருடைய ஆசீர்வாதத்திலே நான் வந்தவன். ஏன்னா நான் வந்த வழி உங்களுக்கு தெரிந்த ஆரம்பிக்கிறதுக்காக இந்த மேடையில அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் நாராயணன் அவர்களுக்கும் எங்களுடைய விக்டோரி அவங்களுக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர் காமராஜர் என்று சொன்னால் எனக்கு 35 வருஷம் அவரோடு நான் இருந்து வாழ்ந்தவர், தொழிலதிபர், காலேஜுடைய தலைவர். பிறகு இந்த ஊர் பொதுமக்கள் தலைவர், செயலாளர், பொருளாளர், ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியிலையும் சேர்ந்த நண்பர்கள். இந்த ஊரை போல ஒரு ஒற்றுமையான நிர்வாகத்தை நான் பார்த்தது குறும். காரணம் என்றால் எனக்கு 490 கோயில் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் செங்கோட்டைக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நான் கலந்துக்கிட்டு வருகிறேன். அதெல்லாம் நான் பார்க்கும்போது இந்த ஊருக்கு வரக்கூடியது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த ஊர் பொதுமக்களுக்கும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய எனக்கு பேர் தெரியாத அனைத்து நண்பர்களுக்கும் என்னை அழைப்பை ஏற்று வந்த என்னுடைய கழக கண்மணிகளுக்கும் நான் நன்றியும் பாராட்டும் சொல்லி ஒளிபெறேன். தொடர்ந்து அன்னார் அவர்கள் எங்கள் திருக்கோயிலுக்கு ஒருமுறை விஜயம் செய்யும் போது நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த மாமன்றத்தின் முன்பகுதியானது சற்று மனமேடாக காட்சியளித்தது. சொன்னார்கள், ஏன் இதை இப்படி விட்டிருக்கின்றீர்கள், அதை சீர்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்றார்கள். நாங்கள் சொன்னோம் சீர்படுத்தி விடுங்கள் என்று. அவரும் சீர்படுத்தி விட்டார்கள். சிறப்பாக அதற்கு உறுதுணையாக நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த பகுதியில் வண்ண கற்களை பதித்து எங்களுக்கு ஒரு நன்கொடை அளித்து சிறப்பு செய்தார்கள். அவர்கள் எங்கள் திருக்கோயிலுக்கு அவருடைய துணைவியாரோடு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இன்று வரை எங்கள் ஒரு குடும்ப உறுப்பினராக வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் இன்னும் தன்னுடைய வாழ்வில் பல்வேறு நலனும் சுகமும் மகிழ்வும் கண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அம்மையப்பன் பாதம் பணிந்து பிரார்த்தனையோடு ஊர் மக்கள் சார்பாக நிர்வாகம் பாராட்டி வாழ்த்துகின்றது.
தொடர்ச்சியாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து விருந்தினர்களும் சிறப்பாக நல்ல கருத்துக்களை தருவதற்குரியவர்கள். ஆனால் காலத்தின் அருமை கருதி நமது சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நாங்கள் அவர்களை தொடர்பு கொண்டிருந்தோம். ஒவ்வொரு சூழலிலும் பல்வேறு அலுவலக மத்தியிலும் நான் வருவேன் என்று ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எங்களுக்கு தந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நிச்சயமாக வருவார்களா என்ற மன ஒரு அழுத்தம் இன்று வரையும் இப்பொழுது வரையும் இருந்து கொண்டிருந்தது. காரணம், நேற்று மதியம் அவர்கள் அழைக்கின்ற பொழுது அவர்கள் ஜெய்ப்பூரிலே இருந்தார்கள். எப்படி வர முடியும் என்று நான் கேட்டேன். அது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல, உங்கள் சிவசக்தி அம்மன் அழைத்தால் நான் வந்து விடுவேன் என்று உறுதியாக சொன்னார்கள். அதன்படி ஜெய்ப்பூரில் இருந்து டெல்லி வந்து, டெல்லியிலிருந்து திருவனந்தபுரம் இன்று அதிகாலையில் 2 மணிக்கு வந்து அங்கிருந்து மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் வந்து இந்த விழாவிலே கலந்திருக்கின்றார்கள். உண்மையிலே பல சூழ்நிலையில் இந்த மேடையிலே இதற்கு முன்னால் இருந்த இஸ்ரோ விஞ்ஞானி சிவன் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அந்த வழியிலே இந்த மாவட்டத்தின் செல்ல மகனாக பிரபஞ்சத்தை ஆளுகின்ற ஒரு ஆழ்மமிக்க தலைவரை இந்த தமிழகம் தென்குமரி கன்னியாகுமரியில் தந்திருக்கிறது என்று சொன்னால் இந்திய பாரத திருநாட்டிற்கு நமக்கு ஒரு மகிழ்வும் நமக்கு ஒரு வெளிச்சமும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒரு மாமகன் நம்மை சார்ந்தவர் மேலே காட்டுவளை பகுதி என்று சொல்கின்ற அந்த பகுதியில் பிறந்து வளர்ந்து நம்மை போன்ற விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்று உலகம் போற்றுகின்ற ஒரு மாபெரும் விஞ்ஞானியாக உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் பெருமை சேர்க்கின்ற ஒரு காரியம் என்பதை நாம் உணர வேண்டும். நேற்று மதியம் சொன்னார்கள் நிச்சயமாக வருவேன் என்று. அதுவரையும் எனக்கு பிரஷர் ஏறியும் இறங்கிதான் இருந்தது. காரணம், நிகழ்ச்சி நிறைவில் அடித்து கிட்டத்தட்ட 5000 பேருக்கு நாங்கள் விநியோகம் செய்து விட்டோம். ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில் அவர்கள் பல்வேறு சொன்னார்கள், பார்லிமெண்ட் கூடிக்கொண்டிருக்கின்றது, பிரதமர் அலுவலகத்திலிருந்து எனக்கு பலமுறை அழைப்பு வரும், எப்பொழுது எங்கு செல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்த நிகழ்வுக்கு செல்ல வேண்டும். ஆகவே எந்த நிகழ்வாக இருந்தாலும் உங்கள் திருக்கோவில் பங்குனி பெருந்திருவிழாவில் நிச்சயமாக கலந்து கொள்வேன் என்றார்கள். ஆனாலும் அவர்கள் சொல்கின்ற நேரங்களில் எல்லாம் அவர் இருப்பது எங்கோ ஒரு தேசத்தில், எப்படி வருவார்கள் என்ற ஒரு சந்தேகத்தை தான் தொடர்ந்து மனதிலே எழுந்தது. ஆனாலும் அம்மையப்பன் பத்ரகாளியம்மன் மீது முழு பொறுப்பையும் ஒப்படைத்து விட்டோம். அந்த பொறுப்பின் மத்தியிலே அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும். நேற்று 100 கோடி ரூபாய் அளவில் ஒரு ப்ராஜெக்டுக்காக அவர்கள் சென்றிருந்தார்கள். அந்த ப்ராஜெக்ட் இன்னும் உடனடியாக 100 கோடி ரூபாய் நமது மாவட்டம் திருநெல்வேலியில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சிக்காக அவர்கள் அதனுடைய பணியை பார்வையிடுவதற்காக செல்ல வேண்டும். இவ்வாறு பல்வேறு சூழலில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சார் உங்கள் துணைவியோடு வாருங்கள். காரணம், எங்கள் திருக்கோயிலில் இதற்கு முன்னால் இருந்த திருவிழாவில் சிவனை அழைத்தோம், சிவசக்தியாக வந்தார்கள். ஆகவே அன்பிற்குரிய சுவாமி ஐயா அவர்கள் சொன்னார்கள், சிவசக்தியாக வந்தார்கள், நாராயணமாக வந்திருக்கிறது, நாராயணனாக வருவார்கள் என்று எதிர்பார்த்தோம். அப்பொழுது சொன்னார்கள், நான் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் மனைவி எங்கோ இருக்கிறார், என் பையன் எங்கோ இருக்கிறார், என் பிள்ளையை பார்த்து 10 நாள் ஆகிவிட்டது, சங்கடமாக இருந்தது. உண்மை அப்படியே சொன்னார். நான் என்னுடைய தொழில் அப்படி, என்னுடைய பதவி அப்படி. ஆகவே மூச்சு விடுவதற்கு சாப்பிடுவதற்கு கூட சற்று நேரம் குறைவாகத்தான் இருக்கிறது. எந்த தருணத்திலும் உங்கள் திருக்கோயிலில் நான் வருவேன், நிச்சயமாக வருவேன் என்றார்கள். இன்று காலையில் தொடர்பு கொண்டு பார்வதிபுரம் தாண்டி வந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் உண்மையிலே மனதிற்கு ஒரு சந்தோஷம் வந்தது. காரணம், அவர் இருக்கக்கூடிய பொறுப்பு பாரத நாட்டிற்கல்ல, இந்திய தேசத்திற்கல்ல, உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய பிரபஞ்சத்தின் ஒரு தலைமுறை என்பதை நீங்கள் உணர வேண்டும். சாதாரணமாக நமது திருக்கோயிலுக்கு வருவாரா என்று கேட்டார்கள், பலரும் கேட்டார்கள், 99% கேட்டார்கள். ஆனால் நிச்சயமாக அம்மையப்பன் பத்ரகாளியம்மன் அருளோடு வருவார் என்று வந்திருந்தார்கள். சரியாக 7:45 அழைத்தார்கள். நான் இப்பொழுது வர வேண்டுமா, சற்று தாமதமாக வர வேண்டுமா என்று. இல்லை சார், நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திருக்கோயில் ஏற்று நிகழ்ச்சியில் நீங்கள் இருக்க வேண்டும்,
இந்த அமைப்பு அருளால் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு விஞ்ஞானத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது சமீபத்தில் பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சுனிதா வில்லியம் வருவாரா வரமாட்டாரா என்று சந்தேகத்தோடு இருந்தோம். இன்றைக்கு பார்த்தீர்களா அதனுடைய நிலைமை? ஆனால் அதை விடவும் தாண்டி நமது இந்திய தேசத்தினுடைய விஞ்ஞானம் உச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே ஐயா அவர்களே, சாமிதோப்பு ஐயா சிவச்சந்திரன் சொன்னார்கள், எம்பெருமான் நாராயணருடைய அருள் பெற்ற நீங்கள் நிச்சயமாக அரபிக்கடல் ஓரத்தில் ஒரு சிறப்பான தருணத்தில் வாழ்ந்த நீங்கள் இந்த தேசத்திற்கல்ல உலகத்திற்கே வழிகாட்ட வேண்டும். இந்திய தேசத்தின் முதல் மகனாக நீங்கள் வர வேண்டும் என்று இந்த தருணத்தில் இந்த திருக்கோயில் அத்தனை மக்களாக வாழ்த்துகின்றோம். உங்கள் செயல் எதிர்காலத்தில் எங்கள் சமுதாயம் எங்கள் மக்களுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்த்தி வரவேற்று உங்களது கருத்தை நாங்கள் கேட்பதற்கு ஆவலாக உங்கள் கருத்துக்களை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய நடுவுக்கரை ஊர் பொதுமக்களே, மிஸ்டர் சுந்தரராஜ் அவர்களே, ஊரினுடைய செயற்குழு உறுப்பினர்களே, இளைஞர்களே, இங்கே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பூஜித குரு சிவசந்திர சுவாமிகள் அவர்களே, இங்கே உரையாற்றி சென்ற சுவாமி சைதன்யானந்தி மகாராஜ் சுவாமிகள் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற உயர்திரு காமராஜ் அவர்களே, பெரியோர்களே, சகோதரி விக்டோரியா கௌரி அவர்களே, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய உயர்நீதிமன்ற ஜட்ஜ் விக்டோரியா கௌரி அவர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கான எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இங்கு இந்த அருள்மிகு சிவசக்தி திருக்கோயில் நடுவுக்கரை கொடியேற்ற விழாவிற்கு என்னை அழைத்த போது கண்டிப்பாக வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் மனதில் இருந்தது. ஆனால் முடியுமா முடியாதா என்ற ஒரு உணர்வும் அதனோடு இருந்தது. நேற்றைக்கு அவங்க சொன்னது மாதிரி நான் வந்து ஜெய்ப்பூரில் இருந்துருக்கேன். ஜெய்ப்பூரில் இருக்கும்போது நாளைக்கு காலையில் டெல்லியில் மீட்டிங் இன்டிமேஷன் வருது. ஜெய்ப்பூர்லேருந்து 1 மணி நேரம் தான் அங்கேருந்து போயிட்டு வந்துடலாம். ஆனால் கண்டிப்பாக இங்கே வந்து இந்த திருக்கோவிலில் சிவசக்தியினுடைய அருளை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் உங்கள் அனைவரையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆனந்தத்தோடும் தான் இங்கு வந்துள்ளேன். முதலாவதாக விக்டோரியா கௌரியை பற்றி அவங்களுக்கு தெரியாதா இருக்கும். ஆனால் நாங்கள் ரொம்ப உன்னிப்பாக அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்க லாபம் வந்தது, இப்போ எப்படி இந்த அரசியல் எந்த மாதிரி இருக்கிறாங்க, எந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, எந்த மாதிரி இந்த கோர்ட்டில் நல்லவங்க கூட இருப்பாங்களா, இல்லை எந்த மாதிரி எல்லாம் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க, எல்லாமே எங்களுக்கு திருவனந்தபுரத்தில் வந்து அப்போ டிஸ்கஷன் பண்ணுவோம். அவங்களுக்கு இந்த மாதிரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பொறுப்பு கிடைக்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அவங்க அப்போ வந்து அந்த நேரத்தில் அவங்கள வாழ்த்து சொல்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இந்த தருணத்தில் இந்த சிவசக்தி திருக்கோயில் வைத்து எங்களுடைய நண்பர்களினுடைய வாழ்க்கும் என்னுடைய வாழ்க்கையும் உங்களது பணி சிறக்க தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல திருவிழா நடத்தி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பாராட்டுகள்லாம் நடத்துகின்ற இந்த நேரத்தில் நடுவுக்கரையில் உள்ள நல்லவர்களும் இளைஞர்களும் இறைவனுடைய அருளை பெற்று 16 பெற்று நல்லவர்களாக நல்ல மக்களாக அடுத்தவர்களுக்கு தொண்டு செய்கின்ற ஒரு பாங்கோடு பெற்றோர்களை கவனித்துக் கொள்கின்ற ஒரு நோக்கத்தோடு வளர வேண்டும் என்றும் உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கவும் இறைவனை வேண்டி வாழ்த்து சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நண்பர்களே, இந்த ஊர்ல தலைவர் இன்ஜினியர் ராசாமி அவர்கள்
செயலாளர் நண்பர் சுந்தரராஜ் அவர்கள், பொருளாளர் சிவராஜ் அவர்கள், அமைப்பாளர் கண்ணன் அவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இறை அருளை பெற ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஐஎஸ்ஆர் பற்றி தெரியுமா இருக்கும். ஐஎஸ்ஆர் 1962 ஆரம்பிச்ச ஒரு நிறுவனமாகும். நான் 1984 பிப்ரவரி 1ஆம் தேதி ஐஎஸ்ஆர் சேர்ந்தேன். நான் படித்தது வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சிட்டி ஒன்றும் இல்லை. நம்ம நாகர்கோயிலில் நேரக்காட்டுடைய ஒரு சின்ன கிராமம். அங்கே எங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூல் மொத்தமே இவ்வளோ தான் பிரைமரி ஸ்கூலில். அதில் 5 கிளாஸ் உள்ளே நடக்க முடியாது, 2 கிளாஸ் வெளியே தான் நடக்கும். ஒன்று ஒரு குடிமரத்துக்கு ஒரு கிளாஸும், ஒரு கிளாஸ் ஒரு சர்ச் பில்டிங்கும், 3 கிளாஸ் தான் உள்ளே நடக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப எப்போது மழை வந்தால் நல்லா இருக்கும் ரொம்ப நாங்கள் ரொம்ப இறைவனை வேண்டிக் கொண்டே இருக்கும். அது எதுக்குன்னா மழை வந்தாச்சுன்னா ஃபுல்லாக தனியாக தான் இருக்கும். உடனே கிளாஸில் ஹாலிடே டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதுக்காக அந்த மாதிரி இருந்த ஒரு ஸ்கூல்ல அது படித்து நான் வந்துருக்கேன். 1984 ஐஎஸ்ஆர்ல ஜாயின் பண்ணி இப்போ 41 வருஷம் கழிச்சு 7 வருஷம் அதில் ஒரு முக்கியமான ஒரு சென்டர் டைரக்டரா இயக்குநராக பணிபுரிந்து இப்போ ஜனவரி 13ஆம் தேதி கிடையாது 3 பதவியும் ஒருங்கிணைந்த ஒரு பதவியாகும். இதை பாரத பிரதமர் தந்துட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த ஒரு பதவி நான் நல்லா செய்யணும்னா நிறைய பேருக்கு காரணம். ஒன்று எனக்கு பயங்கர இதயம்னா பயங்கர ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பத்திலிருந்து நான் வந்ததுனாலும் சாமி சொல்லி எல்லா வாரத்தையும் நான் போட முடியாது படிச்சுட்டு இருந்தது ஒண்ணு கிடையாது. அடுத்தது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அவர்களுடைய ஒரு ஆசையும் ஒரு அருள் வேண்டும். நான் இன்னைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 2-3 ரீசன். ஒன்று கோயிலில் தெரிஞ்சது எல்லாமே கேட்பாங்க, சிலது தெரியாது, என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. அப்போ சக்ஸஸாக போகணும்னா இறைவனுடைய அருள் வேண்டும் என்று நான் நல்லா நினைக்கிறது. ஆனால் இறைவனுடைய அருள் கிடைக்கணும்னா நம்ம நல்லவங்களா இருக்கும். நம்ம நல்ல உள்ளமா இருந்தால் தான் இறைவனுடைய அருள் கிடைக்கும். இங்கே வந்தது உங்களுடைய எல்லாருடைய ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குவதற்காகவும் எங்களுடைய பணி நன்றாக நடக்க வேண்டும் என்றால் உங்களை போன்ற பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்குவதற்காகத்தான் நான் இங்கே வந்துள்ளேன். இப்போ விண்வெளித்துறை பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகள் செய்யணும். 1-2 சாதனை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த சந்திரன் நாமெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பாட்டிலாம் கூட்டு போய் பார்க்கும்போது அங்கே எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல சந்திரனுக்கு ஒரு செயற்கைக்கோளை அனுப்பி சந்திரன்ல தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்த முதல் நாடு இந்திய நாடாகும். சந்திரனுடைய தென் துருவத்தில் போய் ஒரு சாக்காட்டு போய் தரை இறங்கி சாதனை செய்த ஒரே நாடு முதல் நாடு இந்திய நாடு. நம்மளுக்கு சந்திரயான் 2 ஒன்று அனுப்பியிருக்கோம். அது சந்திரனில் சுத்திட்டே இருக்கு. 6 வருஷம் முடிய போகுது. ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் அனுப்பிட்டு இருக்கு. இந்த சந்திரன்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் கேமரா யாருக்குன்னா அது இந்திய நாட்டை சேர்ந்த கேமரா தான் பெஸ்ட் கேமரா. பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு வந்துட்டு 1.5 மணி நேரம் தான் நான் உரைக்கிறேன். அதனால ரொம்ப பேசுறதுன்னா ரொம்ப இதாக தான் இருந்துட்டு இருக்கு. செவ்வாய்க்கோள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. செவ்வாய்க்கோளுங்கிறது எங்க இருக்குன்னா நம்ம பூமியில இருந்து 68 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருந்து செவ்வாய்க்கோள் இருக்கு. அப்போ இங்க இருந்து நாங்கள் ஒரு செயற்கைக்கோளை அனுப்புறோம். இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாணவர்களும் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா சின்ன எரநாட்டு போனா கூட அது செவ்வாய்க்கோளுக்கு போகாது, அது எங்கேயோ தள்ளி போயிடும். அங்க போறது மட்டும் இல்லை, அங்க போயிட்டு 295 நாள் கழிச்சு நாங்கள் தயாரித்த என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல தயாரித்த ஒரு என்ஜின், இந்த கார் என்ஜின் மாதிரி பட்ட ஒரு என்ஜினை ஆப்ரேட் பண்ணி செவ்வாய்க்கோளை அங்கே நிலைநிறுத்தணும். நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும், வீட்டில் ஒரு 60 நாள் கார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் 60 நாள் கழிச்சு கார் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு காருமே ஸ்டார்ட் ஆகும்.
அப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டென்ஷனில் இருந்துட்டு ஏன்னா போய் என்ஜின் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாவது ஆப்ரேட் பண்ணுறது. கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிசல்ட் 68 கோடி கிலோமீட்டர் போய் செவ்வாய்க்கோள்ல வெற்றியாட்டு இந்த சாதனை செய்த ஒரே நாடு, முதல் நாடு இந்திய நாடு. வேற எந்த ஒரு வழக்கறிஞர் நாடும் முதல்ல சக்சஸ் கிடைக்கல. அது மட்டும் இல்லை, ஒரே ராக்கெட் பார்த்தீங்களா, இந்த ராக்கெட் அதில் நம்ம செயற்கைக்கோள் அனுப்புறோம். அதில் ரஷ்யா தான் 37 செயற்கைக்கோள்களை அனுப்பி சாதனையில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் திருவனந்தபுரத்தில் டாக்டர் சிவன் நாங்கள் அனுப்பும்போது எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இப்படி எல்லாரும் பொறுத்தாலுமே கொடுத்தா செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் தான் கிடைக்கும், எப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்கிறது. அப்போ 100 செயற்கைக்கோள் அனுப்பலான்ட்டு ஒரு டிசிஷன் எடுத்து 100 செயற்கைக்கோள் அனுப்பலாம். ஆனால் அனுப்பி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இப்படி இடிச்சிடக்கூடாது. இடிக்காம ஒரே ராக்கெட்ல 100க்கு அதிகமாக 104 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக அனுப்பிய முதல் நாடு இந்திய நாடு. நான் சேர்மன் ஆன பிறகு இந்த வருஷம் நான் 13ஆம் தேதி ஜனவரி 13ஆம் தேதி சேர்மனாக பதவி எடுத்திருக்கேன். ஜனவரி 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 2 செயற்கைக்கோள்கள் விண்வெளியிலே சுற்றிட்டு இருக்கு. 28,500 கிலோமீட்டர் per hour, ஒரு மணி நேரத்துக்கு 28,500 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிட்டு. இதை இணைக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, கார் போயிட்டு 2 கார் போயிட்டு இருக்கு. கார் போயிட்டு இருக்கும்போது 2 காரையும் ஒன்னோட ஒன்று 2 ஓடிட்டு இருக்கும்போது இணைக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். நீங்க பாருங்க, 100 கிலோமீட்டர் per hour தான் போயிட்டு இருக்கோம். இந்த 28,400 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள நான் 13ஆம் தேதி சார்ஜ் எடுத்திருக்கேன். 16ஆம் தேதி காலையில 6:30க்கு 2 சேர்த்து ஒன்னாட்டி இணைச்சி இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி தனியாட்டு பிரிச்சு உலக சாதனை செய்யணும். இந்த சாதனை செய்வது உலகத்துல இந்திய நாடு 4வது நாடு. இந்த ஜனவரி 29ஆம் தேதி, இந்த வருஷம் ஜனவரி 29ஆம் தேதி நாங்கள் ராக்கெட் அனுப்புறோம். முதல் ராக்கெட் அனுப்புறது பார்த்தீங்கன்னா லான்ச் வெஹிக்கிள் 1979 அப்துல் கலாம் அவன் தான் ப்ராஜெக்ட் டைரக்டர். அப்போ தான் முதல் செயற்கைக்கோள் போகுது. அப்போ நான் சேர்மனான உடனே இந்த ராக்கெட் அனுப்புறோம். அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், சக்ஸஸாக போயிருக்குன்னா எல்லாருமே கிளாப் பண்ணுவாங்க. ஏதாவது ப்ராப்ளம் வந்தாச்சுன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வீட்டில் புதுசாக கல்யாணம் நடந்து ஒரு மருமகள் வரும்போது வீட்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா எல்லாம் பார்த்து அவங்க தலையில் போடுறாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ புதுசாக சேர்மனாக ஒரு பதவி எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு இதை அனுப்புகிறோம். அனுப்பும்போது பயங்கர டென்ஷனாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு, எல்லாருமே நல்லா வேலை செய்கிறாங்க. 100வது ராக்கெட் ஜனவரி 29ஆம் தேதி வெற்றிகரமாக இந்திய மண்ணிலிருந்து அனுப்பி சாதனை செய்துள்ளோம். இந்த சூரியன் இருக்குங்களா, சூரியன் எங்க இருக்கு, அதை படிக்கிறதுக்கு நிறைய பேர் செயற்கைக்கோள் செய்கிறாங்க. நாங்க ஒரு செயற்கைக்கோள் ஆதித்யா ஒன்று செய்து 15 கிலோமீட்டர் தூரம் சூரியன் கிட்ட போக முடியாது. 15 கிலோமீட்டர் 15 லட்சம் கிலோமீட்டர் கொண்டு போய் அங்கே நிலைநிறுத்தி இந்த வருஷம் ஜனவரி 6ஆம் தேதி அதிலிருந்து வந்த டேட்டாவெல்லாம் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி சாதனை செய்தது இன்னைக்கு சூரியனை படிக்கிறதுக்குள்ள செயற்கைக்கோள் உள்ளது. உலகத்தில் மொத்தம் 4 நாடுகளுக்கு இருக்கு, 1 இந்திய நாடு. இந்த மாதிரி நிறைய சாதனைகள் செய்திருக்கோம், நிறைய ராக்கெட் அனுப்பியிருக்கோம், நிறைய செயற்கைக்கோள் அனுப்பியிருக்கோம். இது எல்லாம் எதுக்குன்னா சாதாரண மக்களுக்கு பயன்படுவதற்காக. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த நடுவர் கரையில இருந்து ஒரு போன் மெட்ராஸுக்கு பண்ணா எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில எல்லா நிலைமை மாறி இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இந்த விண்வெளித்துறையாகும். அதே மாதிரி டெலிவிஷன் பிராட்காஸ்டிங், இந்த டிவி இருக்கு இல்லையா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா அங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியுமா இருக்கும், ஒலிய மொழின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு தெரியுமா, வெள்ளிக்கிழமை 5 பாட்டு போடுவாங்க. அந்த 5 பாட்டு அன்னைக்கு கேட்காட்டு அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். இன்னைக்கு அப்படியே நிலைமை இருக்கு, எல்லாம் மாறிடுச்சு. அதுக்கு இந்த துறை நல்லா இது பண்ணி. அதே மாதிரி நிறைய இந்த மீன் பிடிக்கிறதுக்கு மீன் பிடிக்க போறாங்க, அந்த பார்டர் கிராஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக நாங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தமிழ்லையோ மலையாளத்தையோ லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லக்கூடிய அந்த ஒரு மார்க் இருக்கு. இப்படி நிறைய சாதனை செய்திருக்கோம். இது இந்த வருஷம் ஆட்களை அனுப்புவதற்குள்ள வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள முதல் ராக்கெட் டிசம்பருக்கு முன்னாடி அனுப்ப போறோம். அடுத்த வருஷம் மோஸ்ட்லி ஆட்களை அனுப்புவோம். நம்ம பாரத பிரதமர் மோடிஜி நிறைய திட்டங்கள் தந்திருக்காங்க. ஒன்று நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் 2035 கட்ட போறோம். அதுக்குள்ள வேலைகள் ஆரம்பிச்சாச்சு.
சந்திரயான் 4 நிலாவில் போய் தரையிறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து திரும்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்வதற்கு 2100 கோடி வந்திருக்காங்க. அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி நிறைய திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. 2040 ஆளை வந்து நிலாவுக்கு அனுப்பி வெற்றிகரமாக தரையிறங்கி திருப்பி கொண்டு வர போறோம். அப்படி நிறைய சாதனைகள் செய்ய போறோம். இதுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய ஒரு ஆசீர்வாதமும் இறைவனுடைய அருளும் வேண்டும் என்று கேட்டு இங்கே எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை கூறி மீண்டும் ஒருமுறை சகோதரி விக்டோரியா கௌரி அவர்களின் பணி சிறக்க இறைவனை வேண்டி இங்கே உள்ள இளைஞர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் எல்லாவித நலமும் பெற்று நல்வாழ்வு வாழ இறைவனை வேண்டி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அன்பு வணக்கம். மிக அருமையாக தனது சாதனையின் பட்டியலையும் சாதிக்க போன்ற நிகழ்வுகளையும் மிக தெளிவாக நம்முள்ளே பகிர்ந்து கொண்டார்கள். அந்த வகையில் சாதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதே நேரம் பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் பக்தி உள்ளவன், கடைசி நேரம் வரை நான் இறைவனுடைய அருளை பெற வேண்டி என்னுடைய விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அந்த பக்தி உள்ளவனாக வளர்ந்திருக்கின்றேன். ஆகவே அன்பிற்குரியவர்களே, பக்தி உள்ளவர்களாக வாழுங்கள், வளருங்கள், மற்றவர்களுக்கு உதவியாக இருங்கள் என்று நல்ல கருத்துக்களை நம் முன்னே பகிர்ந்து கொண்டார்கள். இந்திய தேசம் அவர்களை நம்பி இன்றைக்கு விஞ்ஞானத்தை ஒப்படைத்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின் ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்மையெல்லாம் அவர்களை நம்ப வைத்திருக்கிறது. இந்த குமரியின் மண்ணிலிருந்து சென்ற அவர் சாதாரண மேலக்காட்டுகளில் பிறந்த நான் இன்றைக்கு என்ன நம்பி இந்த இந்திய தேசம் இந்த பொறுப்பை என் கையிலே தந்திருக்கிறது என்று சொன்னால் உங்கள் ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் தான் என்று கடைசியிலே குறிப்பிட்டார்கள். ஆகவே வருங்காலத்தில் அவர்கள் தேசத்தினுடைய முதல் மகனாக வருவதற்காக நீங்கள் ஆசீர்வாதத்தை வழங்க வேண்டும் என்ற நிகழ்வோடு நாம் அனைத்து மக்கள் சார்பாக திருக்கோவில் நிர்வாகம் அவர்களை பாராட்டி வாழ்த்தி இன்னும் உலக அளவில் அவர்கள் உயர்ந்தோங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவசக்தி அம்மன் பத்ரகாளி அம்மனை பாதம் பணிந்து பிரார்த்தனை செய்கின்றோம். எல்லோரும் எழுந்து நின்று அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்ல மகிழ்வோடு உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். கரகோஷத்தோடு கைகளை அடித்து வாழ்த்துக்கள் சொல்ல நமது திருக்கோயில் முதல் நாள் திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்ததும் மட்டுமல்லாது எங்கள் ஊரோடு மிகுந்த தொடர்பு மட்டுமல்லாது இன்றைக்கு அருமைக்குரிய டாக்டர் நாராயணன் அவர்கள் இங்கு வருவதற்கு முதலாவதாக எனக்கு உதவியவர் அன்பிற்குரிய அண்ணாச்சி
என் காமராஜ் தென்குமரி கல்விக் கழகத்தின் முன்னாள் தலைவர் அவர்கள் மேலே காட்டு விலையில் நமது இஸ்ரோ தலைவர் அவர்களுக்கு அந்த பாராட்டு விழா நடக்கின்ற தருணத்தில் நான் அங்கு சென்றிருந்தேன். அந்த நிகழ்வை கண்டால் இந்திய தேசம் அல்ல உலகமே வியக்கும். அனைத்து மாணவர்களும் நமது மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் நமது மாவட்டத்தினுடைய நீதிபதியுமாக அனைவரும் அவர்களை வாழ்த்திக் கொண்டிருந்தார்கள். நான் சென்றேன். அவருடைய காவல்துறை தடுத்து நிறுத்தியது, செல்வதற்கு வாய்ப்பில்லை என்று. ஆனால் முதலாவதாக நான் அவர்களை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அம்மையப்பன் கொடுத்தார்கள். அன்று நினைத்தேன், தலைவரை நமது விழாவிற்கு அழைக்க வேண்டும் என்று. நிச்சயமாக அது இங்கு நிறைவேறி இருக்கிறது. அதற்கு உறுதுணையாக இருந்தவர் என் அன்பிற்குரிய அண்ணன் என் காமராஜ் அவர்கள். இந்த திருக்கோவில் நிகழ்வில் அவர்களுக்கு ஊர் மக்கள் சார்பாக நன்றியும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உதயாசன் பொறியியல் கல்லூரியினுடைய தாளாளர் பெருமைக்குரிய எஸ் சிதம்பரநாதன், முன்னாள் கணபதிபுரம் பேரூராட்சி தலைவர் அன்னார்களையும் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்காக ஊர் மக்கள் அனைவர் சார்பாகவும் திருக்கோவில் நிர்வாகம் வாழ்த்து பாராட்டுகின்றது. அம்சி நல்ல தம்பி ஆசிரியர் அவர்கள் எங்கள் திருக்கோயில் மீது மிகுந்த பற்றுதல் உடையவர்கள். எங்களை போன்ற இளைஞர்களுக்கு நீங்கள் இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். வருகின்ற காலங்களில் தேச நலன் கருதி தியாகத்தோடு பணியாற்ற வேண்டும் என்று ஒரு ஆசிரியராக எங்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு ஆசானாக இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியவர் அம்சி நல்ல தம்பி ஆசிரியர் அவர்களையும் இந்த திருவிழா நல்ல நேரத்தில் ஊர் மக்கள் அனைவர் சார்பாகவும் திருக்கோயில் நிர்வாகம் மகிழ்வோடு வாழ்த்துகின்றது. தொடர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய இறைப்பணியை சிறப்பாக செய்கின்ற ஹைந்தவா இந்து சேவா சங்கத்தினுடைய பொது செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ரத்னபாண்டியன் அவர்களையும் இந்த திருக்கோவில் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களோடு வழங்கி சிறப்பிக்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த அன்புக்குரிய தம்பி ஆர் அருள்கண்ணன் தலைவர் ரோஜாவனம் கல்வி குழுமம் அவர்கள் இந்த நிகழ்விலே வருகை தந்து தலைவர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று பொறுமையோடு காத்திருந்தார்கள். அன்னார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து டாக்டர் பாரத் ஒரு அருமைக்குரிய மருத்துவர், எங்கள் திருக்கோயில் மீது மிகுந்த ஈடுபாடும் பற்றுதலும் உடையவர்கள். அன்னார் அவர்கள் சேரமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தலைமை மருத்துவராக பணியாற்றி தற்போது திருவாதாங்கோடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கும் திருக்கோயில் அனைத்து மக்கள் சார்பாகவும் நிர்வாகம் நன்றியோடு வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி டாக்டர் அனிதா பத்மராம் அவர்கள் எங்கள் பகுதியை சார்ந்தவர்கள், அருமைக்குரியவர்கள். எங்கள் திருக்கோயிலில் பல்வேறு வழிபாடுகள் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள். லலித சரஸ்கிராம நிகழ்ச்சியை முழுமையாக பங்கெடுத்து இங்கே நடத்துவதற்கு அவர்கள் பல்வேறு தருணத்தில் வருகை தந்து சிறப்பு செய்தவர்கள். இன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற நீதியரசருடைய தம்பியினுடைய மனைவி அவர்களை இந்த நல்ல தருணத்தில் எங்களது ஊர் மக்கள் அனைவர் சார்பாகவும் திருக்கோயில் நிர்வாகம் மகிழ்வோடு வாழ்த்துகின்றது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி மண்டைக்காடு பேரூராட்சியினுடைய தலைவர் ராணி ஜெயந்தி ராஜகோபால் அவர்கள் சிறப்பாக பணி செய்து இன்னும் பணி செய்வதற்கு காத்திருக்கின்ற அவர்களுக்கு எல்லாம் வல்ல அமைப்பன் அருள் புரிய வாழ்த்துக்களோடு எங்கள் ஊர் சார்பாக அனைத்து மக்கள் சார்பாக திருக்கோயில் நிர்வாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. தொடர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஊர் மக்கள் அனைவருக்கும் மற்றும் வந்து பலர் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பு செய்தார்கள். அந்த வகையில் வெற்றிவேலன் அவர்கள் தென்குமரி கல்விக் கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் தன்னுடைய மகன் பணிக்காக விரைவாக சென்றுவிட்டார்கள். அன்னார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பொதுப்பணித்துறையினுடைய இன்ஜினியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நமது இஸ்ரோ தலைவர் பெருமைக்குரிய தோட்கோடில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற இஸ்ரோ தலைவருடைய பெருமைக்குரிய தலைவருடைய தம்பி திருமதி திருவாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் துணைவியாரோடு நமது திருக்கோயில் நிகழ்வுக்காக பலமுறை வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களை ஊர் மக்கள் சார்பாக திருக்கோயில் நிர்வாகம் வாழ்த்து சிறப்பிக்கின்றது.
தொடர்ந்து இந்த நிகழ்விலே வருகிறது சிறப்பு செய்திருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர் அன்பையன் வழக்கறிஞர் அன்பையன் அவர்கள் குமரி மாவட்டத்தினுடைய ஒரு சிறப்புமிக்க வழக்கறிஞராக இன்றைக்கு சென்னையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் திருக்கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தோம். இன்று நேற்றைய தினம் அங்கிருந்து வருகிறது நிகழ்விலே கலந்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு சிறப்புக்குரிய வழக்கறிஞர் அவர்கள் மற்றும் சமுதாயத்தின் மீது ஒரு நல்ல பார்வை கொண்டவர்கள். அவர்கள் எல்லா வகையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று எங்கள் திருக்கோயில் அனைத்து மக்கள் சார்பாகவும் நிர்வாகம் மகிழ்வோடு வாழ்த்தி சிறப்பிக்கின்றது. தொடர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பாலமுருகன் அவர்களுக்கும் ரங்கநாயகன் அன்னார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே கொஞ்சம் பின்னாடி நீங்க தம்பி வாங்க. பின்னாடி இருக்கு சரி ஓகே மண்டே